இப்போது இதயத்துள்ள ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இன்னும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. நாளை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு 3 இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார். அதற்கு பிறகு மேலும் 3 நாட்கள் இருக்கிறது. இதுவரை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் ராகுல் காந்தி இணைந்து பிரச்சாரம் செய்ய போவதற்கான அறிவிப்பு வரவில்லை. இது இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஏற்படாது. என்ன விஷயம்னா, நாளைக்கு திரு ராகுல் காந்தி வர்ற நேரத்தில் ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த ஊருக்கு போகணும் ப்ரோக்ராம் போட்டார். அதனால வர முடியல. அடுத்து 2-3 நாள் கழிச்சு மீண்டும் வர்றாரு. அந்த மீண்டும் வரும்போது 2 பேரும் ஒன்னா அதுக்காண்டி வேலைகள் நடந்துகிட்டு 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. இல்லைனாலும் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு புறம் போனா தான் வாக்குகளை குவிக்க முடியும். அது வழக்கமானது. ஆனால் இந்த முறை இந்த தொகுதி பங்கீட்டிலே ஒரு நீண்ட நெருடல் ஏற்பட்டதாக ஒரு பேச்சு. இதுவரை அவர் அந்த பிரச்சாரத்துக்கு ஒத்துக்கொள்ளலை. புதுச்சேரியில் காலையில் ஒரு பிரச்சாரம், மாலையில் பிரச்சாரத்தில் ஒன்றாக இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து களத்தில் இருந்துகிட்டே இருக்கு. இது சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி எப்போ வைப்பாங்க? நன்றாக தெரியும். கேரளா, மேற்கு வங்காளம், அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில் உள்ள தேர்தலில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த தமிழ்நாடு தேர்தலை பொறுத்தவரை இதுதான். இதை நீங்கள் யாரும் எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. மக்களுக்கு தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களும் ஒரு சகோதர உணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த கூட்டணியே உருவாயிருக்கு. ராகுல் காந்தி மறுத்து இருந்தாலும் அந்த கூட்டணி உருவாயிருக்காது. அது ரொம்ப பேருக்கு தெரியல. இந்த கூட்டணி ராகுல், அதே மாதிரி ராகுல் காந்தியுடைய நண்பர்கள் பலர் தான் இதில் நிற்கிறாங்க, அவருடைய ஏசிஸ். அதனால ஒன்றும் இல்லை. இப்போ நாம கேட்குற கேள்வி, அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது தாவேக்காவாக இருக்கட்டும், நாம் தொடர்பு வச்சுருவோம். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு பாராளுமன்ற எண்ணிக்கை குறைய போகுது, மக்கள் தொகை கணக்குன்னு வச்சா. அதில் உங்கள் 2 பேருடைய நிலைப்பாடு என்ன? மெட்ரோ கோவையிலையும் மதுரையிலும் வரல. தொகுதி மறுவரையில் ஐபிஎஸ் செஞ்ச கூட ஒரு நிலைப்பாடு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டோடைய தொகுதி மறுவரையறை என்பதில் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே நேற்று மாலையே உறுதிமொழி கூறிவிட்டார். இன்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் தேவையற்றது. அமித்ஷா அவரோட ஸ்டாண்டு. திரு அமித்ஷா பொய் சொல்றாருன்னு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எல்லாரும் பேசிட்டாங்க. அவர் சொல்றது ஒண்ணு, இப்ப கொண்டு கொடுத்திருக்க பேப்பர்ல ஒண்ணு இருக்கு, நடக்க போறோம், இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு அரிய வகை ஏழைகளுக்கு இது கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்மள்கிட்ட ₹1 வாங்கிட்டு 25 இருந்து 29 பைசா கொடுக்குறாங்க. அதே மாதிரி யூபிக்கு பீகாருக்கு நம்ம ₹1 வாங்கிட்டு ₹2 கொடுக்குறாங்க. இதுல இந்த 2 கட்சி அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம கேட்கிறோம். சமஸ்கிருதங்கிற, அதாவது இந்திங்கிற பேர்ல சமஸ்கிருதத்தை திணிக்க போறாங்க இல்லையா? பல்வேறு வகையில திணிக்கிறாங்க. வெறும் சில கோடிகளை தான் தமிழுக்கு ஒதுக்குறாங்க. ஆயிரக்கணக்கான ரூபாயை சமஸ்கிருதம். இதுல இந்த 2 கட்சியுடைய நிலைப்பாடு இல்லை. இப்ப அதே மாதிரி இந்த இதற்கு பாருங்க, திருப்பரங்குன்ற இஷ்யூ, அதுல விஜய் என்று அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? ஐஐடி, ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்களில் தமிழர்களுக்கு குறையா இருக்குது. அதுல என்ன இது? அதே மாதிரி தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு நெய்வேலி, ரயில்வே, போஸ்டல், இதுல குறைஞ்சிக்கிட்டு போதே, இதுக்கு கொடுக்க மாட்டேங்க. இது என்ன நம்முடைய கேள்வி? இப்படி இடஒதுக்கீடு விஷயம், உதாரணமா இதுல கூட என்ன செய்யறாங்க தெரியுமா உங்களுக்கு? பார்லிமெண்ட்ல இப்ப நடக்கணும்ல, அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அது இடஒதுக்கீடு இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் பேசியிருக்காங்க. அப்ப இதுல என்ன திரு விஜய் அவருடைய நிலைப்பாடு, அதே மாதிரி அதிமுக நிலைப்பாடு. எது எடுத்தாலும் மேலே உள்ளவன் பார்த்துக்குவான்னு சொன்னா, அவர் பார்த்துக்குவான்னு சொன்னா, தமிழ்நாட்டில் நீங்க ஒரு கூட்டணிக்கு தலைவராக இருந்து என்ன அர்த்தம்? சேலமணி என்ன சார்?